ஸோ இன்ஃபினிக்ஸ் மொபைலான இன்ஃபினிக்ஸ் ஹாட் 50 அப்படின்ற ஒரு மொபைலை வந்து ரீசெண்டாக அவங்க ஃப்ளிப்கார்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, ஸோ இது எந்த பட்ஜெட்டில் இருக்குது, ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன் இந்த மொபைல் வந்து யாருக்கு செட் ஆகும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். திஸ் இஸ் யோர் கலைவாணன். லெட் மீ கெட் இன் திஸ் வீடியோ. இன்ஃபினிக்ஸ் ஹாட் 50யோட டிஸ்பிளே சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 6.7 inches கொண்ட HD + IPS LCD பஞ்சுவல் டிஸ்பிளே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஃப்ரண்ட் கேமரான்னு பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் வந்து செல்ஃபி கேமராவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து TUV ப்ரொடெக்ஷன் வந்து ஸ்க்ரீனுக்கு இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இது எவ்வளோ நம்பகத்தன்மைன்னு எனக்கு தெரியல. என்னோட ஐடியாவை பொறுத்த வரைக்கும் TUV ப்ரொடெக்ஷனை விட்டுட்டு அவங்க வந்து ஃபுல் HD + டிஸ்பிளே கொடுத்துருந்தா கண்டிப்பாக சூப்பராக இருந்திருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ இதோட ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட்னு நீங்கள் பார்க்குறப்போ 120 Hz வந்து ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பிரைட்னஸ் லெவல்னு பார்த்தீங்கன்னா 500 nits தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இன்டோரில் யூஸ் பண்ணுறப்போ விசிபிலிட்டிக்கு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். பட் நீங்கள் அவுட்டோரில் யூஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக விசிபிலிட்டி பஞ்சாயத்து இருக்கும். நீங்கள் டைரெக்டாக சன்லைட்டில் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு மொபைல் ஸ்க்ரீனே தெரியாமல் கூட போகலாம். ஸோ இதில் வந்து 500 nits தான் பிரைட்னஸ் லெவல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் வந்து Android 14 மேலே ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதோட ப்ராசஸர் தான் நமக்கு முக்கியம். ஸோ இதோட ப்ராசஸர்னு நீங்கள் பார்க்குறப்போ MediaTek Dimensity 6200 அப்படின்ற ஒரு 5G ப்ராசஸரை தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பெரிய பெரிய கேமெல்லாம் நீங்கள் விளையாடுறப்போ கண்டிப்பாக லேகிங் இஷ்யூ ஆர் ஈட்டிங் இஷ்யூ வந்து கண்டிப்பாக இருக்கும். பட் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறப்போ ஒரு சின்ன சின்ன கேம் விளையாடுறப்போ உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு பஞ்சாயத்து இருக்காதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ ஜஸ்ட் இதோட பேக் சைடுக்கு நம்ம வருவோம். ஸோ இதோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பிளாஸ்டிக் பேக் பேனல் தான். ஸோ இதில் 3 கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் கேமரா வந்து 48 மெகாபிக்சலும், ஸோ அடுத்து இருக்கிறது வந்து டெப்த் சென்சார்னு சொல்கிறாங்க. மூணாவதாக இருக்கிறது வந்து அதுக்கு பேரே இல்லாமல் இருக்குது. ஸோ இதில் வந்து மெயின் கேமரா 48 மெகாபிக்சல் மட்டும்தான். ஸோ அப்போ எதுக்கு இவ்வளோ பெரிய ப்ளே கிரவுண்ட் மாதிரி ஒரு பஸ்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு ஏன் அப்படின்னு தெரிஞ்சது, உங்களோட ஸ்டைல்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதோட பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய பேட்டரி யூஸ் பண்ணியுமே அதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 7.78 mm தான் அதோட திக்னஸே இருக்குது. ஸோ இதை ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு 18 watts சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே இன்க்ளூடும் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ இதில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஐஃபோன்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் இல்லைங்களா டைனமிக் ஹைலைட். ஸோ அந்த டைனமிக் ஹைலைட் வந்து இன்ஃபினிக்ஸ் ஹாட் 50ல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த மொபைலில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது, ஒரு மக்களை திசை திருப்புறதுக்காக பண்ண ஒரு சதி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டைனமிக் ஐலேண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதுனாலே ஸோ HD + டிஸ்பிளே கொடுத்துருக்காங்களா எனக்கு தெரியல. ஸோ ஆனால் இந்த மொபைலில் வந்து ஐஃபோனில் யூஸ் பண்ண டைனமிக் ஐலேண்ட் வந்து இந்த மொபைல்லையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் இப்போ யாருக்கு செட் ஆகும் அப்படின்ற பேச்சுக்குள்ளே வரும். ஸோ இந்த மொபைல் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிலோ 10,000 நான் ஒரு மொபைல் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் என்னோடய பேரண்ட்டுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இல்லை உங்கள் சிஸ்டர்ஸோ இந்த மாதிரி ஹெவி யூஸ் பண்ணாதவங்க அப்படி இருக்கிறவங்க யாராவது ஒரு பிலோ 10,000 எனக்கு ஒரு மொபைல் வேணும், ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற மொபைல் வேணும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இன்ஃபினிக்ஸ் ஹாட் 50 வந்து நீங்கள் கண்டிப்பாக செலக்ஷன் பண்ணலாம். ஸோ இதோட ப்ராசஸரும் நல்லா இருக்குது ஓரளவுக்கு. ஸோ கேமரா குவாலிட்டி 48 MP, ஸோ 8 MP அப்படின்றப்போ ஓரளவுக்கு டீசெண்டான பிக்சர் கிளாரிட்டியே இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இதில் டிவி ப்ரொடக்ஷன் இருக்கிறதுனால ஸோ நீங்கள் கீழே போட்டாலும் மேக்ஸிமம் ஸ்க்ரீன் உடையிறதுக்கு அளவான ஒரு ஆப்ஷன் வந்து இருக்காது. ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு நீங்கள் பார்க்குறப்போ 4GB RAM 128 GB வந்து 9000க்கு ஃப்ளிப்கார்ட்டில் அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மொபைலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். திஸ் இஸ் யோர் கலைவாணன். ஸ்டே டியூன் அண்ட் கனெக்ட் வித் அஸ்.